போன வருஷம் பொங்கலுக்கு ஒத்த பைசா கூட தரல, இந்த பொங்கலுக்கு ஏன் தரீங்க? இந்த வருஷம் கொடுக்காம இருந்தா செருப்ப கட்டி அடிக்காத குறையா தோற்க அடிச்சிருவீங்க. இப்போ காசு கொடுத்தா மட்டும் இந்த தமிழக மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு கீச்சிருவாங்களா? 2021 இருந்து இந்த திமுக காரங்க பண்ண அட்டகாசங்கள் அட்டுழியங்களை இந்த தமிழக மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாங்களா? கிடையாது, மறக்க மாட்டாங்க. ஏங்க, இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடி இருக்காங்க. எவ்வளவு மோசமா ஆட்சியை நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமா ஆட்சியை நடத்திவிட்டு இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல கடைசி நேரத்துல அரிசி அட்டைக்கு மட்டும் 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த தமிழக மக்கள் நாக்க தொங்க போட்டு கியூல நின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கடைசியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இந்த முறை பொங்கல் பரிசுல காசெல்லாம் கிடையாது, ரொக்கம்லாம் தரமாட்டாங்க, அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்படிதான் ஆக்சுவலா அதே மாதிரியான விஷயங்களை தான் செய்திகளை சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் அதை எடுத்து போட்டிருந்தேன். பட் அதுக்குள்ள யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மண்டையை கழுவுனாங்கன்னு தெரியல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தைப்பொங்கல், உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய தமிழ்நாட்டில் உள்ள 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்குகிறது நமது திராவிட மாடல் அரசு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்ற மாதிரி வேற சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அறிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது இந்த கிராம சபை கூட்டம் சொல்லிட்டு ஒரு சில நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல நீங்க உளர்ன உளறல்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை நானே கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அது. இதை பார்த்துட்டு வாங்க. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றிருக்கேன். கணக்கு வாத்தியார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். 5000ல இருந்து 2500 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் 1500 ரூபாய் சொல்லிட்டாருல, அது சரியா தான் இருக்கும். அதாவது அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது நாங்க 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையா கொடுக்க சொன்னோம். ஆனா அவங்க 5000 ரூபாய் கொடுக்கல, 2500 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 2500 ரூபாய் கொடுக்கறத நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா 5000 ரூபாயில 2500 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 1500 ரூபாய் எப்ப கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 5000த்துல 2500 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் 1500 ரூபாய் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ சொல்லியிருக்காரு. அதிமுகவை 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களே, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பொங்கல் பரிசு தொகையில எவ்வளவு காசு கொடுத்திருக்கீங்க? அதிகபட்சமா எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? இப்பதான் இந்த பொங்கலுக்கு தான் அதிகபட்சமா 3000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்கீங்க. சில பொங்கலுக்கு நீங்க காசே தரல. காசே தராம வெறும் அந்த பொருட்களை மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. அதுவும் நல்ல பொருட்களை கொடுத்தீங்களா? இல்ல. அதுல ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. புகார் சொன்னவங்க மேல வழக்க பதிவு செஞ்சீங்க. அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாரு. இதெல்லாம் கடந்த காலங்கள நடந்தது. இது எல்லாத்தையுமே மக்கள் மறந்து போட்டு இப்ப நீங்க கொடுக்குற 3000 ரூபாய் வாங்கிக்கிட்டு உங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க? திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது 5வது பொங்கல். ஓகேங்களா? 2026ல வரக்கூடிய இந்த ஒரு பொங்கலானது 5வது பொங்கல். கடந்த பொங்கல் பரிசுகள் எப்படிலாம் இருந்திருக்கு, இந்த திமுக அரசு என்னெல்லாம் கொடுத்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்ப்போமா? 2022 பொங்கல் வந்தது இல்லையா, அப்போ பொங்கல் பரிசு தொகையாக காசெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. 2023 பொங்கல் வந்தது இல்லையா, அப்போ 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. 2024 பொங்கல் வந்தது இல்லையா, அப்போ 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 2025 பொங்கல் அப்போ காசெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2026 பொங்கல் வருது இல்லையா, இதுக்கு 3000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. சரியா தேர்தல் வர நேரத்துல எப்படி 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் அதிமுக 2000 ரூபாய் கொடுக்கும் போது தேர்தலுக்காக கொடுக்குறாங்க, நாங்க 5000 ரூபாய் கொடுக்க சொன்னோம், ஆனா அதிமுக பாருங்க வெறும் 2500 ரூபாய் தான் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாருமே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 5000 ரூபாய் அவங்க சொன்னா அந்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, பொங்கல் வந்தது இல்லையா, அதுக்குன்னு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பரிசு பொருட்கள் கூட ரொக்கமும் சேர்த்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படி இந்த 5 பொங்கலுக்கும் சேர்த்து இவங்க பிரிச்சு 5000 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. 2 பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 3000 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா பிரிச்சு கொடுத்திருக்காங்க.
அதிமுகவை அந்த ஒரே பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 5 வருஷத்துக்கு சேர்த்து 5000 ரூபாய் அதுவும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த தமிழக மக்கள் வெற்றி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பொங்கல் வருது இல்லையா, இந்த நேரத்துல திமுகவை போட்டு புலகறாங்க பாருங்க. எப்பா வெச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஊர்ல திமுக காரங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை போட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல யாரோ ஒருத்தர், ஒரு சாமானியர், அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. 5000 ரூபாய் எங்கடா, 5000 ரூபாய் எங்கடா, 2500 பிளஸ் 1500 = 5000. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, 5000 ரூபாய் நாங்க கொடுக்க சொன்னோம், அதுல 2500 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க, மிச்சம் கூடிய 1500 ரூபாவை எடப்பாடி பழனிசாமி எப்போ கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் இல்லையா, அததான் இங்க இப்படி கலாச்சி வச்சிருக்காங்க. அவங்களுடைய போஸ்டர்லயே, திமுகவின் போஸ்டர்லயே இது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதுவே போதும் தமிழக மக்கள் திமுக மீது எந்த அளவு வெறுப்போட இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு. திமுக பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்ச உடனே ஆன்லைன்ல இருக்கக்கூடிய திமுக ஊபிஸ்களுக்கு தலகால் புரியவே இல்ல. அவங்க பயங்கரமா குதூகலம் ஆயிட்டாங்க. இது ஒண்ணு போதும், இதை வச்சே நாம இங்க சோசியல் மீடியால ஒரு பெரிய பில்டப் கொடுத்துடலாம், ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பல ஊபிஸ்கள் பயங்கரமா கத்திக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. அதுல ஒரு மூத்த ஊபி ஒண்ணு இருக்குது. அந்த ஊபி போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க. டீ கடை, அதுதான் இந்த ஐடியோடைய பெயரு. இது சரியான ஊபி, அதுவும் மூத்த ஊபி, ஓகேங்களா, பரம்பரை கொத்தடிமை ஊபி. இது என்ன சொல்லிருக்கு, நேற்று அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு 3000 ரூபாய், நாளை 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், எ சூப்பர்ப் ஹேட்ரிக் பை MK ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்குது. இந்த அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, அது பத்தி நாம தனியா பார்க்கலாம். ஏன்னா அதுல பேச வேண்டியது நிறைய இருக்கு. எப்படி இந்த திமுக காரங்க தமிழக மக்களை தற்கூரிகளா நினைச்சிருக்காங்க, எப்படி முட்டாள்கள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது அப்பதான் நமக்கு புரியும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா தனியா சொல்றேன். இப்ப இந்த ஊபி போட்ட இந்த ட்வீட்டுக்கு வரலாம். ஏன்னடே தற்கூரி ஊபி, தேர்தல் வருதுன்னு நீங்க இப்படிப்பட்ட நாடகங்களை போடுறீங்கன்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியாதா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா, உங்களை பத்தி அந்த மக்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் கண் தொடைப்பு நாடகம்னு தமிழக மக்களுக்கு தெரியாதாடா? இதே திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையான திமுக அரசு செய்த அடக்குமுறைகளை, தமிழக மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாங்களா? திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தமிழகத்துல ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பாவம் ரொம்ப நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை என்ன பண்ணீங்க, அந்த ஆசிரியர்களை என்ன பண்ணீங்க, கைது பண்ணீங்க. இத அந்த மக்கள் மறந்துடுவாங்களா? அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், அவங்க எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவு நாட்களாக போராட்டம் பண்ணாங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த மக்கள், அந்த தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்துற விதமா இந்த திமுக காரங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, அதை எல்லாத்தையுமே இந்த மக்கள் மறந்துடுவாங்களா? அதை கூட விட்டுருங்க, அந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ணாங்க இல்லையா, அதை இந்த மக்கள் மறந்துடுவாங்களா? அதே மாதிரி தமிழகத்துல செவிலியர்கள், நர்சுகள் போராட்டம் பண்ணாங்க, தொடர்ந்து 6 நாட்களாக போராட்டம் பண்ணாங்க. அவங்களை என்ன பண்ணீங்க, இதே மாதிரி கைது தான் பண்ணீங்க. விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டிருக்கீங்க. இத மாதிரி நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ண மக்களை கைது பண்ணீங்க, தடியடி நடத்தி அவங்களை அடிச்சு கைது பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இந்த மக்கள் மறந்துடுவாங்களா? ஆனா இந்த தற்குறி ஊபி, மூத்த தற்குறி ஊபி என்ன சொல்லுது, எ சூப்பர் ஹேட்ரிக் பை MK ஸ்டாலின். இது ஹேட்ரிக்கா? தெரியாம கேட்கற, இதெல்லாம் ஹேட்ரிக்கா? நேற்று இன்று நாளைன்னு போட்டு கண் துடைப்பு நாடகம் மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை, அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை இப்படி இவங்க நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னாலும் பண்ணுங்க, கவலையே இல்லை. ஏன்னா மக்கள் முன்ன மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏமாந்தாங்களையா, நீங்க சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்தாங்களையா, அதெல்லாம் அதோட போயிடுச்சு. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவும் திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த தமிழக மக்கள் நம்புறதா இல்ல, நம்பவும் மாட்டாங்க. ரைட்டு. அடுத்ததாக பொங்கலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. ஒரு பெரிய மாநாட்டுல அவர் பேசவும் செஞ்சிருக்காரு. அண்ணாமலையும் அந்த மேடையில இருந்திருக்காரு. அண்ணாமலை பேச எழுந்து மைக்கு கிட்ட நடந்து போகும்போது அங்கிருந்த மக்கள் பயங்கரமா ஆர்ப்பரிச்சிருக்காங்க. கைத்தட்டல் விசில்லாம் பயங்கரமா பறந்திருக்கு. எப்படி லாஸ்ட் டைம் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததோ, பாகுபலி படத்துல வர மாதிரியான அந்த ஒரு சீன் நடந்ததோ, அதே மாதிரி இந்த முறையும் நடந்திருக்கு. இத மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது அமித்ஷாவுடைய முகத்துல பார்க்கணுமே, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணாமலையே எங்களுடைய மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு. அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையாலே அமித்ஷா அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு.
இத பத்தி நாம தனியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, திமுக 3000 ரூபாய் கொடுக்குது இல்லையா, அதை பத்தி அந்த மேடையில பேசியிருக்காரு. திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் போட்டு பலன்னு பொளந்து கட்டியிருக்காரு. அண்ணாமலை பேசின அந்த ஒரு கிளிப்பிங்க போடுறேன், குட்டி கிளிப்பிங்க போடுறேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்களேன். சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது 2021 தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா, இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026 22 0 பொங்கலுக்கு 1 ரூபாய் கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026 எவ்வளவு கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க? 3000. மொத்தமா 5000 ரூபாயை கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்க இல்லைங்க ஐயா. அதனால தாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி. வெறும் 5000 ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு 2,50,000 ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா. நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும். நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும். 9,74,000 கோடி கடன். இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் 4.5 ஆண்டுகளை வாங்கி இருக்கிறாங்க. என்ன பிரமாதம்! கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனிலையும் 60% வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமை ஊடகவாதிகள், ஊடகங்கள், இவனுங்கெல்லாம் திராவிட மாடலின் சாதனையை பாருங்கள், திமுக வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையாலேயே திமுகவின் சாதனை அப்படின்றது என்ன தெரியுங்களா? அண்ணாமலை அந்த வீடியோல சொல்லியிருப்பார் பாருங்க. 2021 திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு ரேஷன் கார்டு மேல இருந்த கடனானது 2,04,000 ரூபாய். அவ்வளவுதான், 2,04,000 ரூபாய். ஆனா இப்போ இந்த 2026 ஜனவரியில ஒரு ரேஷன் கார்டு மேல இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு தெரியுங்களா? 4,54,000 ரூபாய். 4,54,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கடனை இவங்க ஏற்றி வச்சிருக்காங்க. இதுதாங்க சாதனை. இந்த திமுக கடந்த 4.5 ஆண்டுகள்ல பண்ண பெரிய சாதனை என்னன்னா இதுதான். 2.5 லட்சம் கடனை நம்ம தலையில தூக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான். சரியா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க பேசியிருக்காரு. அதுவும் பாருங்க, இந்த பக்கம் 3000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இல்லையா, அந்த நேரத்துல அதே டைம்ல தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு. ரைட்டு. கடைசியாக ஒரே மேடையில முதலமைச்சர் ஸ்டாலின், ராஜ்யசபா எம்பி கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க 3 பேருமே ஒரே மேடையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேடையிலேயே வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வங்கமா கலாச்சி விட்டுருக்காரு. திமுகனா இதுதான், ஸ்டாலின் அவர்கள்னா இவருதான் அப்படின்ற மாதிரி வங்கமா கலாச்சி விட்டுட்டாரு. இப்ப அந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ஒரு கிளிப்பிங்கையும் போடுறேன், அது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. சார், மத்தியாதுக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார், இங்க வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு வினாடியும் வந்து வேலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க சொன்னா, இங்க வந்திருக்கிறதுனால வந்து ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஆடா பாவமே, ரஜினி சார் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அதுவும் மேடையில முதலமைச்சர்னு கூட பார்க்காம இப்படி கலாச்சி விட்டீங்களே, நியாயமா இது? உங்கள மாதிரியான நபர்களை நம்பிதானே அவர் அங்க வந்திருக்காரு, அவரை போய் இப்படி கலாச்சிட்டீங்களே சார். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு, அது எல்லாத்தையுமே விட்டு அவர் இங்க வந்திருக்காரு. அவர் இங்க வரதுனால அவருக்கு எக்ஸ்ட்ராவா 100 ஓட்டுகள் வருமானா? வராது. அதாவது திமுகவின் லட்சணம் எப்படி இருக்கு, முதலமைச்சர் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராரு அப்படின்றத அந்த மேடையில முதலமைச்சர் முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு.
திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறமா உடனடியாக நீங்க தலைவா சூப்பர் தலைவா உன்ன மாதிரி எவனுமே இல்ல தலைவா, வெளிப்படையா பேசுறதுல உன்ன அடிச்சுக்க யாருமே இல்ல தலைவா அப்படின்ற மாதிரிலாம் மட்டும் தயவு செய்து பேசாதீங்க. இதனால யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. எல்லாரும் ஊபிஸ்கள் தான், எல்லாரும் ஊப்பிகள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ரஜினி கூட பரவாயில்லங்க, ஆனா இங்க கமல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கைய பார்த்தாதான் அவ்வளோ பரிதாபமா இருக்கு. அதே மேடையில கமலஹாசன் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. வாரிசு அரசியல், ஊழல் அரசியல் அப்படின்ற மாதிரிலாம் கத்தி கதறி பேசி போட்டு டிவிலாம் தூக்கி போட்டு உடைச்சு போட்டு இப்ப என்னடானா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உட்காரத்துக்கு கூட பயப்படுறாரு, அலறாரு. திமுக தயவாலதான் இப்ப கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு இல்லையா, அதனாலதான் அந்த ஒரு விசுவாசத்தை தான் திரு கமலஹாசன் அவர்கள் இப்படி காட்டுறாரு. சை, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான், இந்த கர்மத்தெல்லாம் பாக்குறதுக்கு தான் உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, உங்க கூடவே நின்னாங்களா? இதுல விழுந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம்னு டைலாக் வேற, சினிமால பேசுற மாதிரி டைலாக் வேற, சமூக நீதி சமத்துவம்னு. ஆனா ரியல் லைஃப்ல இவங்களா எப்படி இருக்காங்கன்றத பாருங்களேன். அங்க கமல் மட்டும் கிடையாதுங்க, ரஜினிகாந்தையும் நல்லாவே பாருங்க. அவரும் உட்கார்றதுக்கு அலறுவாரு, பர்மிஷன் வாங்குவாரு. என்னது இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? உண்மையாலேயே திரு கமலஹாசன் அவர்களையும் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்களாம் எப்படி இருந்தீங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? அதுவும் ரஜினிகாந்த் இவரு என்னென்னலாம் செஞ்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்களுக்கு தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு மனுஷன் எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ சேர்ல உட்காரத்துக்கு பம்புறாரு. லிட்ரலி ரஜினிகாந்தும் சரி கமலஹாசனும் சரி ரெண்டு பேருமே பம்புறாங்க. அப்புறம் இது என்ன நிகழ்ச்சின்றது சொல்ல மறந்துட்ட பாருங்க. அது சொல்லாம என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கேன். ஏவிஎம் சரவணன் இருக்காரு இல்லையா, அவரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவருடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அங்கதான் கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ஓகேதான். ஆனாலும் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவங்கள எப்படிலாம் பார்த்திருக்கோம், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க இப்படி உட்காரத்துக்கு பம்புறதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசு கொஞ்சம் வெதும்பதான் செய்யுது.